ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா குபேரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த படம் பார்த்துட்டீங்களோ மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா, எது குறை நிறை எல்லாமே வந்துட்டு உங்க பர்சனல் ஒப்பீனியனை கீழே ரிவ்யூவா மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னோட பர்சனல் ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? ஸோ வாங்க. ஸோ பேசிக்கலி குபேரா அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே எனக்கு என்ன சொல்றது, ஓகே ஏதோ ஒரு புதுசா இருக்கு. தனுஷ், நாகார்ஜுனா சார் அந்த கோம்போ, அப்புறம் ரஷ்மிகா வராங்க, அவங்க ஒரு கேரக்டர், லைக் எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது டீசரு ஓகேவா, அப்புறம் தனுஷ் சார் லுக்கு அதெல்லாம் ரிவீல் பண்ணும்போது டே என்னடா எங்க தலைவனு பிச்சை எடுக்க வச்சிருங்க அந்த மாதிரி தான் இருக்கு, பிச்சைக்கான மாதிரி இருக்காரு. அப்புறம் பார்த்தா படத்துல போய் டீசர் டெய்லர்ல பார்க்கும்போது நிஜமா பிச்சைக்கான தாங்க. அப்புறம் தான் பார்க்கும்போது படத்துல பார்க்கும்போது முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் தான் தனுஷ், ஓகேவா? ஸோ பிச்சைக்காரன் சொன்னோன்னே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய படம் ரிலேட் ஆகும். பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிச்சைக்காரன் 2, அதுக்கப்புறம் வந்துட்டு கவின் ரீசனா பண்ணாரு, பிளடி பர்கர், பிச்சைக்காரனாவே வாழ்ந்துருக்காரு அப்படி இப்படின்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் ஓகேவா, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷன் நான் சொல்றேன், சரிங்களா? டைட்டில் செம்ம ஆப்டான டைட்டில். படத்தோட ஸ்டாரிக்கும் குபேரான்னு சொல்றதுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கோடி கணக்கில் காசு கிடைச்சா அவன் குபேரன் தானே. ஸோ லிட்டரலி அதான் கதை. அதுக்கப்புறம் இந்த ஒன் ஆஃப் த ஒரு இன்சிடென்ட், ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸா வச்சு இது வந்துட்டு ஸ்டாரி நகர்த்துற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு அந்த ஆயிலா, இந்த ரேர் ஆயில் அதை கடத்துற மாதிரின்னு நினைக்கிறேன், ஓகேவா? அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அந்த இந்தியால சமீபத்தில் அந்த ரேர் ஆயிலை வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ற மாதிரியா, அது ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சுல, அது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஈஸிலி பாஸ் பண்ணிட்டு போயிட்டோங்க, ஓகே? அதை வச்சு ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டு காசு பார்க்குறாங்க, ஓகே? அது காசு பார்த்து அந்த காசு வந்துட்டு பிளாக் மணி ஆகி, ஸோ நல்ல நேர்மையாக இருந்த ஒரு ஆஃபீஸர், சிபிஐ ஆஃபீஸர் வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா சார், அவரே வந்து நல்லவனா இந்த சும்மா வருவாங்களா ஜெயிலுக்கு அனுப்பி, ஏன்னா வந்துட்டு கார்பரேட் கூட வந்துட்டு ஒத்துழைக்கல, அதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பி நல்லவனா இருந்த அந்த மனுஷனை கெட்டவனா மாற்றி மறுபடியும் நல்லவனா மாற்றி அவரை வந்துட்டு டபுள் சைட் ரோல் பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மனுஷன் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா சார். ஸோ அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா அப்போ ரஷ்மிகா வருவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம மற்றவங்க ரிவ்யூலாம் பார்த்தேன், எதுக்குடா அந்த பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தேவையான கேரக்டர் தாங்க, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல், ஓகே? அதுக்கப்புறம் வில்லன், ஆப்வியஸ்லி கார்பரேட் வில்லன் எப்படி காட்டுவானுங்க, மாசா சம் அப்படி தானே காட்டுவானுங்க, எல்லாம் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாரி நல்ல ஒரு கதை, உட்காந்து பொறுமையா பார்க்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதை. இப்போ பிச்சைக்காரன் படத்துல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட், அந்த எமோஷனல் ரொம்ப இம்பாக்டா இருக்கும் அந்த படத்துல. பிச்சைக்காரன் படத்துல நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் இல்லை, பிச்சைக்காரன் மாதிரி அந்த ஒரு என்ன 3 மாசமா லைக் அந்த மாதிரி பிச்சைக்காரனா வாழ்வாரு ஒரு சர்டன் ஆஃப் பீரியட்க்கு தான். அதுக்குன்னு ஃபுல்லா பிச்சைக்காரன் லைஃப்லாம் காட்டுவாங்க. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. லைக் வந்துட்டு இப்போ கல்யாண வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு சாப்பாடு போட மாட்டாங்க, துரத்துவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனை இப்போ ரோட்ல பார்த்தா யார் என்ன வேணாலும் வந்துட்டு சீண்டுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அந்த படத்துலயும் வந்துட்டு ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க பிச்சைக்காரன் படத்துல, விஜய் ஆண்டனி நடிச்ச பிச்சைக்கார படத்துல. இந்த குபேரா படத்துல முழுக்க பிச்சைக்காரனா யாரு, அவங்களாம் வந்துட்டு ஏழமா பார்க்கக்கூடாது, உனக்கு அந்த லைஃப் வாழ்ந்தாதான் உனக்கு தெரியும், அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பிச்சைக்காரன் லைஃபும் வந்துட்டு ஒரு சாதாரண லைஃப் கிடையாது, ஒரு என்ன சொல்லு ஏளனமா பார்க்கக்கூடாது அவங்க லைஃபையும். அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவங்க ஏன் பிச்சைக்காரனா ஆனாங்க, அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த லைனும் பேசுது, ஓகே? இந்த கதை வந்துட்டு ஒரு 2 சைடு பேசுது, ரெண்டு பேரலல் ஸ்டாரி இருக்கு. பிச்சைக்காரன் லைஃப், அதாவது பெக்கரோட லைஃபும் இருக்கு, அதை பத்தியும் ஒரு சைடு பேசுறாங்க. இன்னொரு சைடு கார்பரேட்ஸ், இந்த கரப்டட் கார்பரேட்ஸ். இந்த கார்பரேட்னா என்னது, அந்த பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி காசுக்காக வந்துட்டு இந்த இல்லீகல் பிசினஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் நடக்குதுங்க, சரிங்களா? இது ஒரு 2 ஸ்டாரி போகுதுங்க, ஓகே? நல்ல ஒரு எமோஷனல் ட்ராமா, நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், கிரைம் இந்த உண்மையிலேயே நடக்கிற கதை தான் நினைக்கிறேங்க இந்த உலகத்துல. கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்டாரி ஓரியன்டடுங்க. நல்லா நீங்க உட்காந்து உங்களுக்கு டைம் இருந்தா, இல்ல நான் விறுவிறுன்னு படத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தை தாராளமா ஸ்கிப் பண்ணிருங்க, பார்க்காதீங்க, வேணாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கதை உள்ள படம்,
ஓகே, நல்ல ஒரு கதை உள்ள படம்னா எப்படி அந்த நடிகர்கள் நடிச்சு அந்த படத்தை நல்ல படம் ஆக்கிடுவாங்க. ஓகே, அந்த நடிகரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படத்துல த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா தனுஷ் சார், டி தான், மிஸ்டர் டி தான். இட்ஸ் வெரி வெரி த ஒன் அண்ட் ஒன்லி பில்லர். ஒரே பில்லர் ஸ்ட்ராங்கா எடுத்து நிறுத்தியிருக்காரு இந்த படத்தை. ஓகேவா, மற்றவங்கலாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பில்லர், இப்போ ராஷ்மிகா வராங்க, நாகார்ஜுனா வராங்க, சின்ன சின்ன பில்லர். த மெயின் பில்லர், பெரிய பில்லர் இருக்குல்ல, பெரிய பில்லர்னா நம்ம தனுஷ் சார் தான். அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் சொல்ல தேவையில்லை, ஆனா வாழ்ந்துருக்காரு பிச்சைக்காரனா. அந்த கெட்டப்பா இருக்கட்டும், அந்த பேசுற பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், ஆட்டிடியூடா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு கெட்டப் மாத்திட்டு வருவாரு. லைக் வந்து அந்த உங்களுக்கு கதை பார்த்தா உங்களுக்கு புரியும், அதை நான் எக்ஸசைட் பண்ண விரும்பல. உங்களுக்கு தெரியும், அது ஒரு கெட்டப் மாத்திட்டு வருவாரு. எதுக்குன்னு உங்களுக்கு கதை பார்த்தா புரியும். ட்ரீம்லாம் பண்ணிட்டு முடியலாம் வெட்டிட்டு கோட்லாம் போட்டுட்டு வருவாரு. ஓகே, ஹேண்ட்ஸமா இருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு கெட்டப்பை மாத்தினா கூட பிச்சைக்காரன் தான். அந்த ஆட்டிடியூட் பிஹேவியர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப மாற மாட்டேன், அப்படியே தான் இருப்பார். லுக்கு மட்டும் தான் மாறி இருக்கும். ஓகே, அது ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அது அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இல்லைங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, லுக்கு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கேரக்டர் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படியே தாங்க இருக்கும். அது அல்டிமேட்டா பண்ணியிருப்பாரு. ஒரே லைன்ல ஒரே லீனியரா தான் ஒரு கேரக்டர் இருக்கும். மாற்றி மாற்றி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் எமோஷனல் ரொம்ப கனெக்டாக இருக்கும். யாருக்கு இருக்கும்? பிச்சைக்காரங்களுக்கு தான் இருக்கும். ஓகேவா, மற்ற பேருக்கு, மற்ற ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரினா இல்லை. பட் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்களே இந்த மாதிரி பிச்சைக்காரவங்களை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்றது. ஓகே, இந்த மாதிரி நடக்கிற கதை தானே. அந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க நம்மளாம் வந்துட்டு ஃபேமிலியோட நீங்க பார்த்து உட்காந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற கதை தான் எடுத்து காட்டுறான், அந்த மாதிரி சிம்பிளா சொல்லுவாங்க. சில ஃபேமிலி கண்டிப்பா வந்துட்டு சொல்லுவாங்க, என்ன அது ஜவன்னு ஜவ்வா எழுத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படத்தோட முக்கால்வாசி ரொம்ப ரிவ்யூ பார்த்துட்டேன், மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், சும்மா பார்த்துட்டு இருந்தேன். முக்கால்வாசி மோஸ்ட்லி வர்ற ஃபர்ஸ்ட் குறைய வந்துட்டு டியூரேஷன். 3 மணி நேரம் படம் லேக். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண போற அப்படி? ஓகே, லேக் தான் அஃப்கோர்ஸ், ஆனால் தேவையில்லாத லேக்லாம் இல்லை. தேவையில்லாம 3 மணி நேரம் எடுத்து வைக்கல. இது ஸ்டோரி ஓரியன்ட் பேசிஸ். கொஞ்சம் கிளியர் கட்டா பிக்சர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஒரு கிளியர் கட்டா ஒரு சீன் பை சீனும் வந்துட்டு ஒரு சீனையும் லைக் வந்து எடுத்தோம் கவுத்தோம் சும்மா இப்படி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி இல்லாம தேவையில்லாம சீன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. கொஞ்சம் அந்த ராஷ்மிகாவும் தனுஷ் சாரும் பேசுறது வந்துட்டு அந்த டயலாக் சீன்ஸ்லாம் இருக்கும், அது கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு மறுபடியும் இவனுங்களா விடுங்கடா அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குங்க, ரொம்ப இருக்காது. அதுவும் தேவையான சீக்வன்ஸ் தாங்க. தேவையில்லைன்னு எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த போர்ஷன் மட்டும் இருக்கும் கொஞ்சம். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு அந்த சீன் பார்க்கும்போது. அவங்களோட 2 பேரும் இன்ட்ராக்ஷன், அந்த நான் தனுஷ் சாரும் ரஷ்மிகாவை பேசுறதும் சொல்றேன், சரிங்களா. அவங்க 2 பேரும் பேசுறதும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த போர்ஷன். மற்றபடி வந்துட்டு நல்லா எங்கேஜிங்காகவே இருந்துச்சுங்க. ஸ்டோரி ஒன்று நீங்க வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்காம ஓகே ஒரு நல்ல ஒரு படம் பார்க்க போறோம்பா, நல்ல ஒரு கருத்துள்ள படம் கூட இல்லை, ஒரு ஸ்டோரி பேஸ்ட் நல்ல ஒரு கதை உள்ள படம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த படம் வந்துட்டு பார்க்கலாம். சரி, உட்காந்து கொஞ்சம் மெதுவா உட்காந்து ஓகே பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் சாப்பாடுலாம் வச்சுக்கீங்களேன். ஓகே, ஏஞ்சி போகாம ஓகே பாத்ரூம்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாம ஓகே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடிடியில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஓகே கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நோட் கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு வந்துட்டு அதை நோட் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன்ல தான் போகுது. லைக் வந்து ஃபிளாஷ்பேக் போயிட்டு மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு வந்து அந்த மாதிரி மாற்றி கதை போல. லைக் வந்து ஒரே கதையாக தான் கொண்டு போறாங்க. லைக் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரே லைன்ல தான் கதை போகுது. உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்க ஜஸ்ட் கதையை அழகாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன் இப்படி பண்றானுங்க, கார்பரேட்காரன் ஏன் இப்படி பண்றான், இந்த ஆயில் பிரச்சனை, அதனால வந்து இந்த காசுக்காக பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணி அவனுங்க பேர்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை தொடர்ந்து காசை போட்டு ஓகே ஒன்ஸ் வந்து இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிச்சைக்காரெல்லாம் போட்டு தள்ளதான் அந்த கார்பரேட் காரனுக்கு அவனுக்கு என்ன சொல்றது, அதுதான் அவனோட ஐடியா. ஸோ இது தெரிஞ்ச தனுஷ் சார் வந்துட்டு பிச்சைக்காரன் வந்துட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறான். ஓகே, அது பிடிச்சாங்களா இல்லையா, என்ன கடைசியில் அதுதான் கதையாக இருக்கும் போது நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாங்ஸ், ஆப்வியஸ்லி சாங்ஸு பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டிஎஸ்பி மிரட்டிட்டாரு. தேவையான பிஜிஎம்மு, தேவையான மியூசிக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. அந்த சாங்ஸ் போய் வா நம்பா தெரிச்சிடுது தியேட்டர்ல, செம்மையா. அது சாவு பாட்டு மாதிரியே இல்லைங்க, ஆக்சுவலி சாவு பாட்டு தான். அது ஒரு மாதிரி தத்துவ பாடல், வைபான பாடு, செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தேன். சாங் வந்துட்டு செம்ம வைபா இருந்துச்சு தெரியுமா. அந்த படத்துல அந்த பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்கா இருந்துச்சு. அந்த பாட்டு அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டயர்டா இருந்த நேரம், ரொம்ப கதை ஓரியன்டாவே போயிடுச்சு படம் வந்துட்டு. கதையோட போச்சா, வந்துட்டு ஒரு பிரேக் இல்லை.
படத்துல அந்த அந்த கதையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் என்ஜாய், கொஞ்சம் எனர்ஜி ஏத்துறதுக்காக அந்த பாட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. அது அப்படியே கதையோட்டத்துல. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் எனர்ஜி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கதைக்குள்ள போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் லாஜிக்கும் இடிச்சிச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேசணும்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ சினிமா. இது வந்துட்டு பயோகிராஃபா எடுத்திருந்தா கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணணும். சினிமானாலே நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, என்டர்டெய்னிங்கா வந்தா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எங்கேஜிங்கா வச்சுக்குது, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ டைம் இருக்கிறப்போ ஒரு நல்ல படம், நல்ல ஸ்டாரி ஓரியன்டான படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா குப்ராவை வந்துட்டு நீங்க டைம் இருக்கோ செக் பண்ணி பாருங்க. சரிங்க? ஸோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ யாரும் இந்த படம் பார்த்துட்டீங்க, உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் சின்ன ரிவ்யூ கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் வீடியோ. I'm Naveen. Take care. Bye.